பெண்ணிய கவிஞர் என்று பாரதிக்கு பெருமை சேர்த்த நீதி செல்வன் காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்து மாதரங்கள் பழமையை காட்டிலும் மாண்புறச் செய்து வாழச் சொன்ன பாரதியை பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தால் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதரங்களை கெடுத்தார் என்ற வரிகளையெல்லாம் சொல்லி செல்லம்மாள் தோல் மீது செல்லமாய் கைகோட்டு எட்டயபுரத்திலே நீ எழுச்சியோடு நடந்த போது ஊர் கூடி உன்னை இருக்கல் என்று உரைத்தது. நீயோ கடையத்துக்கு போனாய், கடையத்திலும் உன்னை விரட்டியது. கடையத்தின் தோப்பிலே இருந்தாய். செல்லம்மாள் உணவு கொண்டு வருகிறேன் என்றாள். சொன்ன நேரத்துக்கு வரவில்லை. உனக்கோ பசி தாங்கவில்லை. அப்போது படித்தாய். வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா, மார்பு துடிக்குதடி. பார்த்த இடமெல்லாம் உன்னை போல் பாவை தெரிந்தடி என்று பாடினார். அப்படிப்பட்ட பெண்ணிய கவிஞனை பெருமை சேர்த்த கவிஞர் நீதி செல்வனுக்கு நன்றி தெரிவித்து அடுத்து பாடுவதற்கு பாரதி ஒரு எழுச்சி கவி என்று பாடுவதற்கு இங்கே ஒரு அருமை கவி வருகிறார். பொன்னம்பலத்தை நாடி எல்லாரும் போவதுண்டு. பொன்னம்பலமே இவரை நாடி வந்ததால் இவர் தேவிகா பொன்னம்பலம். பொன்னம்பலத்தை நாடி எல்லாரும் போவதுண்டு. பொன்னம்பலமே இவரை நாடி வந்ததால் இவர் தேவிகா பொன்னம்பலம். கவிதை என்னும் வில்லுடையார், அதில் கொடுக்க நல்ல சொல்லுடையார், நல்லதொரு குடும்பம் என்னும் இல்லுடையார், நாவல்மை மிகுந்த நன்னடையார். ஆற்றொழுங்காய் கவிபாடும் ஆற்றல் மிக்க கவிஞர் இவர். ஆற்றொழுங்காய் கவிபாடும் ஆற்றல் மிக்க கவிஞர் இவர். ஊற்றொழுந்து சுரந்து வரும் உயர்ந்தவள் கருத்தெடுத்து நாற்றை நடுவது போல் நம் நெஞ்ச கடலிலே. ஊற்றெடுத்து சுரந்து வரும் உயர்ந்தவள் கருத்தெடுத்து நாற்றை நடுவது போல் நம் நெஞ்ச கடலிலே நலமாக நட்டு வைக்க நடை போட்டு வருகின்றார் நல்ல தமிழ் நற்கவிஞர் தேவிகா பொன்னம்பலம். வருக கவிதை மழை பொழிக. பாரதி எழுச்சி கவி என்ற தலைப்பில் ஏற்றத்தோடு பாட வரும் தேவிகா பொன்னம்பலத்தை கைதட்டி வரவேற்று மகிழ்வோம். தமிழண்டா கலை குழுமம் இன்று நடத்துகின்ற இந்த மாபெரும் திருவிழாவை அதனுடைய பொறுப்பாளர்களுக்கும் தலைவர் ஐயாவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வை காண வந்திருக்கும் அனைத்து ஆர்வலர் பெருமக்களுக்கும் ஐயா ஜோதிமணி ஐயா அவர்களுக்கும் நமது தமிழ் இலக்கிய பேரவை செயலாளர் தலைவர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த கவியரங்கத்தின் தலைமை பொறுப்பேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஐயா அவர்களுக்கும் கவிபாட வந்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பாரதி ஒரு எழுச்சி கவி. பறவை சிறமுடித்து பார்வை கிளியாக்கி சிந்தனைக்கு பூட்டிட்டு சிறை கைதி பெண்களை, பறவை சிறமுடித்து பார்வை கிளியாக்கி சிந்தனைக்கு பூட்டிட்டு சிறை கைதி பெண்களை, பட்டங்கள் சூட்டிட சட்டங்கள் செய்திட, பட்டங்கள் சூட்டிட சட்டங்கள் செய்திட, வில்லில் நான் பூட்டி கல்வி கற்பூட்டி, வில்லில் நான் பூட்டி கல்வி கற்பூட்டி, விண்ணுலகில் பறந்திட மண்ணுலகில் சிறந்திட, விண்ணுலகில் பறந்திட மண்ணுலகில் சிறந்திட, ஏற்ற குரல் இந்த மாற்ற எழுச்சியே, ஏற்ற குரல் இந்த மாற்று எழுச்சியே, சாதிய கிடங்கு வீழ்ந்து, சாதிய கிடங்கு வீழ்ந்து, சகதி களம் புரண்டு, சகதி களம் புரண்டு, சாக்கடையில் உழந்த மாற்ற
எழுந்த வேகமே, தியாக திருவுருவே, தீர்க்கதரிசியே, தியாக திருவுருவே, தீர்க்கதரிசியே, பாரதியே, பாரதத்தீயே, எழுச்சி கவியே, நீ எழுச்சி கவியே, பாரதியே, பாரதத்தீயே, எழுச்சி கவியே, நீ என்றுமே எழுச்சி கவியே. நல்ல வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். பாரதி எழுச்சி கவி என்று எழுச்சியோடு கவி பாடி கைதட்டல் பெற்றிருக்கிறார் தேவிகா பொன்னம்பலம். பாரதி எழுச்சி கவிதான். செல்லம்மா உலை வைக்க வாங்கி வைத்த ஓர் ஆளாக குருணையை குருவியும் காக்கையும் கள்ளத்தனமாய் பறந்து வந்து கடும்பசியில் கொத்தி தின்ன பாரதி வருகை தர பயந்து அவையெல்லாம் பறக்க, ஏன் பறக்கின்றீர், நான் என்ன உம்மை விரட்டவா செய்தேன், காக்கை குருவி எங்கள் சாதி, நீர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்று குருவிகளோடு காக்கைகளோடு சாதி வேதம் பாராமல் வைத்திருந்த குருணையை அள்ளி வீசி எழுச்சி கவியாய் திகழ்ந்தவன் தான் பாரதி. அவர் பெருமை பாடிய கவிஞர் தேவிகா பொன்னம்பலம் அவர்களுக்கு நன்றி.